Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம வந்து லைன் பை லைன் சேனல்ல வந்து ஹிஸ்டரியில 11th லெசன் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 10 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த 11th லெசன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்ல டேர்ம் 2ல இருக்கு. டேர்ம் 2ல எத்தனாவது யூனிட்னு பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டா இருக்கு. லெசன் நம்பர் நேம் என்னன்னா மொஹல் எம்பையர். ஓகேங்களா, வாங்க பிரீஃபா எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம இந்த லெசனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A new empire began in India with the arrival of Mughal king. யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர். ஓகேங்களா, the new empire began in India with the arrival of the Mughal king Babar. Second question, the Mughal rule lasted from எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் Mughal rule இருந்துச்சுன்னா AD 1526 to 1707 வரைக்கும் Mughal rule வந்து நம்ம இந்தியால இருந்துச்சு. Next, who was the founder of the Mughal empire in India? யாருன்னு பாத்தீங்கன்னா Zahiruddin Muhammad Babur, who is popularly known as Babur. Babur is the founder of the Mughal empire in India. Fourth question பாருங்க, Babur was the great grandson of யாரோட grandson வந்து பாபர் பாத்தீங்கன்னா திமுர். ஓகேவா, திமுரோட grandson தான் பாபர். நெக்ஸ்ட் question பாருங்க, who was known as the great Khan of the Mongols and the 13th in the direct line of descent of Genghis Khan? யாருன்னு பாத்தீங்கன்னா பாபரோட grandfather. அவர் யாருன்னா யூனிஸ் கான் ஆஃப் டாஷ்கெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாபர் எப்ப பிறந்தார்? பாபர் was born on 14th February 1483. ஓகேங்களா, பாபர் born on 14th February 1483. சரிங்களா, நெக்ஸ்ட் பாபர் inherited Farhana, a small kingdom in Central Asia when he was, எந்த வயசுல வந்து அவர் வந்து ஒரு குட்டி கிங்டமே வந்து இது பண்ணாருன்னா 12 years oldல. சரிங்களா, நெக்ஸ்ட் 8th question பாருங்க, பாபர் established himself as a ruler of Kabul. Babar established himself as the ruler of Kabul. 9th question பாருங்க, in which year Babar led his first expedition towards India? எந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 1505. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 10th question பாருங்க, who was Daulat Khan Lodi's son? யாருன்னு பாத்தீங்கன்னா திலாவர் கான் தான் தௌலத் கான் லோடிஸோட சன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 11th question பாருங்க, who was the uncle of Sultan arrived in Kabul to seek Babar's help in removing Ibrahim Lodi from power? யாருன்னு பாத்தீங்கன்னா அலம் கான். ஓகேங்களா, அலம் கான் was the uncle of Sultan of Delhi, arrived in Kabul to seek Babar's help in removing Ibrahim Lodi from power. 12th question பாருங்க, பாபர் defeated, யாரு defeat பண்ணாரு? in the battle of Panipat in 1526 and occupied Delhi and Agra. எப்ப, அதாவது யாரு defeat பண்ணி டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. அதான் 12th question. 13th question பாருங்க, பாபர் defeated Ranasanga and his allies of Kanwa in the year of 1527. Next, 14th question பாருங்க, Babar won the war against the chief of Chanderi in the year of 1528. ஓகேங்களா, 15th question பாருங்க, Babar prevailed over the Afghan chiefs of Bengal and Bihar in the year of 1529. நெக்ஸ்ட் எப்ப வந்து பாபர் இறந்தாரு? அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்ப இறந்தாருன்னா 1530ல அவர் இறந்துடுறாரு. பாபர் died in the year of 1530. இயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அதுலதான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும். 17th question பாருங்க, பாபர் was a scholar in Turkish and Persian languages. ஓகேங்களா, 18th question வந்து பாபர் choose his favorite and eldest son as his heir. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் தான் வந்து நெக்ஸ்ட் சக்சஸரா அவர் வந்து சூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட், who defeated Humayun at Chausa in 1539 and again at Kanauj at 1540? யாருன்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா தான். ஓகேங்களா, with whom help Humayun succeeded in recapturing Delhi in 1555? யாருன்னு பாத்தீங்கன்னா with the help of the Persian ruler
Shah Tahmasp of the Safavid dynasty. இவங்க ஹெல்ப் மூலமா தான் வந்து திருப்பியும் டெல்லியை வந்து அவர் கைப்பற்றினாரு. எந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 1555 வருடத்துல. ஓகேங்களா. How and when Humayun died? எப்ப எப்படி இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he died in 1556ல இறந்துட்டாரு. எங்க இருந்து விழுந்து இறந்துட்டாருன்னா அவரோட ஓன் லைப்ரரியில இருந்து படிக்கட்டுல இருந்து விழுந்து இறந்துட்டாரு டெல்லியில. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷெர்ஷா வாஸ் a son of யாரோட சன் ஷெர்ஷான்னு பாத்தீங்கன்னா he is a Afghan noble Hasan Suri, ruler of Sarasam in Bihar. ஓகேங்களா. Sher started a rule of Sur dynasty at Agra. I'm sorry. Sher started the rule of Sur dynasty at Agra. 24th question பாருங்க. Who introduced the efficient land revenue system? யார் introduce பண்ணாருன்னா ஷெர்ஷா தான். ஷெர்ஷா வந்து எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணிருக்காங்கன்னா 1540ல இருந்து 1545 வரைக்கும் ரூல் பண்ணிருக்காங்க. அக்பர் எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணிருக்காருன்னா 1556ல இருந்து 1605 வரைக்கும் அக்பர் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. 27th கொஸ்டின் பாருங்க. எப்ப வந்து அக்பர் வந்து கிங் ஆனாரு அப்படின்னா 14 இயர்ஸ்லயே வந்து அவர் கிங் ஆயிட்டாரு. அக்பர் ஹுமாயூன் சன் வாஸ் ஹுமாயூனோட சன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். ஓகேங்களா. ஹூ கேப்சர்ட் ஆக்ரா அண்ட் டெல்லி இன் 1556ல யார் கேப்சர் பண்ணா ஹீமு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆஃப் சுர் டைனஸ்டி. ஓகேங்களா. யாரு வந்து ஹிமு வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரம் கான் தான் வந்து ஹிமுவை கொண்டுட்டாரு. நெக்ஸ்ட் எப்போ பேட்டில் ஆஃப் பானிபெட்ல. பேட்டில் ஆஃப் பானிபெட் எப்படி எங்க எந்த வருஷத்துல நடந்துச்சுன்னா 1956ல தான் நடந்துச்சு. அக்பர் கான்கர்ட் எதை வந்து கைப்பற்றினாரு பாத்தீங்கன்னா மால்வாவை கைப்பற்றி அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா. ஓகேங்களா. மால்வா வந்து கைப்பற்றினாரு. நெக்ஸ்ட் 33rd கொஸ்டின் பாருங்க. நேம் த உமன் ரூலர்ஸ் டிஃபீட்டட் பை அக்பர். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ராணி துர்காவதி, அதுக்கப்புறமா ராணி சந்த் பிபி. இவங்க 2 பேர் தான். நெக்ஸ்ட் 34th கொஸ்டின் பாருங்க. அக்பர் டிஃபீட்டட் whom and captured the fort of Chittoor in 1568 and then Ranthambore in 1569. யாரு டிஃபீட் பண்ணி இந்த 2 இடத்தையும் வந்து அவர் கேப்சர் பண்ணாருன்னா ராணா உதய் சிங் ஆஃப் மீவர். இவங்களை தான் டிஃபீட் பண்ணி ஃபோர்ட் ஆஃப் சித்தூரையும் ரந்தம்போரையும் வந்து 1568 and 1569 அடுத்தடுத்து வந்து அவரு ஆக்கிரமிச்சிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் விச் இயர் அக்பர் ஒன் ஓவர் உதய் சிங் சன் ராணா பிரதாப் அட் த பேட்டில் ஆஃப் ஹல்தி கதி. எந்த இயர்ல வந்து அவர் வின் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா உதய் சிங் சன் ராணா பிரதாப் வின் பண்ணாருன்னா 1576ல அவர் வந்து வின் பண்ணிருக்காரு. Next, Akbar's conquest of Gujarat helped him to establish control over Gujarat's overseas trade with the யார் கூட வந்து அவங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு அக்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா அரப்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் கிட்ட. ஓகேங்களா. 37th கொஸ்டின் பாருங்க. அக்பர் added which places to the Mughal empire? என்னென்ன பிளேசஸ் பாத்தீங்கன்னா கந்தாஹர், காஷ்மீர் அண்ட் காபூல். ஓகேங்களா. அக்பர் எந்த வருஷத்துல இறந்தாருன்னா 1605ல இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் அக்பரோட மார்டல் ரிமைன்ஸ் வேர் பரீட் அட். அவரோட இது வந்து எங்க புதைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகாந்திரா நியர் ஆக்ரா கிட்ட இருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் அக்பர் அபாலிஷ்ட் டேஷ் ஆன் நான் முஸ்லிம்ஸ் அண்ட் டேஷ் ஆன் ஹிந்து பில்கிரிம்ஸ். நான் முஸ்லிம்ஸ் கிட்ட வந்து ஜிசியா என்ற போல் டாக்ஸையும் அப்புறமா டாக்ஸ் ஆன் ஹிந்து பில்கிரிம்ஸ் கிட்ட அவர் அபாலிஷ் பண்ணாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் Akbar appointed dash nobles to important and top positions in his empire. ராஜ்புட் நோபல்ஸ் தான் வந்து அவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. ஏன்னா அவங்களோட வைஃபே ராஜ்புட்ல இருந்து எடுத்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் who received Akbar's utmost respect and regard? யாரு பாத்தீங்கன்னா the Sufi saint Salim ஷிஷ்டி அண்ட் சிக் குரு ராம்தாஸ். இவங்க 2 பேர் தான் வந்து அக்பரோட ரொம்ப ரெஸ்பெக்ட் வாங்கினவங்க. ஓகேங்களா. ரிசீவ் பண்ணவங்க. 43rd கொஸ்டின் பாருங்க. Who was gifted a plot of land in Amritsar where a Sikh shrine Harmandir Sahib was later built? யார் பாத்தீங்கன்னா குரு ராம்தாஸ். அவர் தான் வந்து ஒரு லேண்ட வந்து அம்ரித்சர்ல இருக்க ஒரு பிளாட் ஆஃப் லேண்ட் வந்து கொடுக்குறாரு கிஃப்டா. Next, Akbar was succeeded by Prince Salim, his son.
through a Rajput wife who was also named யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட அக்பரோட சன் யாருன்னு பாத்தீங்கன்னா நூருதீன் முகமது ஜஹாங்கீர். அவர் வந்து கான்குவர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. ஜஹாங்கீரோட வைஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா மிர் நுர் நிசா, அவங்களதான் நூர் ஜஹான் அப்படின்ட்டு சொல்றாங்க. 46th கொஸ்டின் பாருங்க. வாட் எக்ஸ்போஸ்ட் இந்தியா டு இன்வென்ஷன் ஃப்ரம் தி நார்த் வெஸ்ட்? எதுன்னு பாத்தீங்கன்னா த லாஸ் ஆஃப் கந்தாஹர். ஓகேங்களா. Who visited Jahangir's court and paved the way for the British establishing the first factory in Surat? யாரு வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னா தாமஸ் ரோ. He is a representative King James I of England. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 48th கொஸ்டின் பாருங்க. Prince Khurram, after the struggle for power, succeeded Jahangir as Shahjahan. ஷாஜஹான் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கிங் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஷாஜஹான் வந்து எத்தனை வருஷம் ஆண்டாருன்னு பாத்தீங்கன்னா 30 வருஷம் அவர் ஆண்டிருக்காரு. 50th question பாருங்க. Shahjahan led a campaign against Ahmednagar and announced in the year of 1632. Next 51 பாருங்க. Who emerged successful after killing his 3 brothers Dara, Suja and Murad? யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரையும் கொன்னுட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆட்சியை பிடிச்சது யாருன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப்போட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா அலம்கிர். அலம்கிர்னா என்னன்னா த கான்குவர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் எத்தனை வருஷம் ஆண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலம் எவ்வளவு வருஷம் இருந்திருக்குன்னா 48 years இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அவுரங்கசீப் எக்ஸ்பான்ஷன் இன் த நார்த் ஈஸ்ட் ரிசல்டட் இன் த வார் வித் அஹம்ஸ் ஆஃப் கமருப்பா. இப்பதான் அது வந்து சொல்றாங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்குது. ஓகேங்களா. Who entered into a pact with Shivaji's son Shambhuji in the Deccan? யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அக்பர். Next, Aurangzeb had to march to the Deccan in the year of 1689. Next, 57th question பாருங்க. Who had carved out a kingdom proclaiming himself the empire of the Maratha state? யாரு எந்த வருஷத்துல அவரே வந்து நான் தான் கிங்டம் நான் தான் வந்து ஆள போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாருன்னா சிவாஜி. ஓகேங்களா. Next 58th question பாருங்க. Aurangzeb remained in the Deccan until his death in the year of டெக்கான்ல தான் அவர் சாகர வரைக்கும் இருந்தாரு. எப்ப செத்தாருன்னா 1707. நியர்லி அவரோட ஏஜ் வந்து 90 கிட்ட. சரிங்களா. At the end of Aurangzeb rule, பிரிட்டிஷ் வந்து என்னென்ன ட்ரேட் சென்டர்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் பண்ணாங்கன்னா மெட்ராஸ், சென்னை, இப்ப சென்னைன்ட்டு இருக்கு, கொல்கட்டா, இங்க இப்ப கல்கட்டா வந்து கொல்கட்டாவா மாறிடுச்சு, பாம்பே வந்து மும்பையா மாறிடுச்சு இப்போ. ஓகேங்களா. இந்த இடத்துல எல்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெஞ்சு வந்து அவங்களோட மெயின் ட்ரேட் சென்டர் வந்து எங்க ஆரம்பிச்சாங்கன்னா பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்ப அது புதுச்சேரியா இருக்கு. நெக்ஸ்ட், who was the supreme head of the Mughal administrative system? யாருன்னு பாத்தீங்கன்னா எம்பரர் தான். The most important officials யாருன்னா ஒன்னு வந்து வக்கீல் வந்து பிரைம் மினிஸ்டர், இன்னொரு வந்து திவான் இல்லைன்னா வசீர் சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். Who was the இன்சார்ஜ் ஆஃப் ஆர்மி பாத்தீங்கன்னா மிர் பக்ஷி. அவங்க தான் வந்து இன்சார்ஜ் ஆஃப் ஆர்மி. Who looked after the royal household? அதெல்லாம் யாரு பாத்துப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர் சமன். ஓகேங்களா. யார் வந்து சீஃப் ஜட்ஜ் முகல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யார் சீஃப் ஜட்ஜ்னு பாத்தீங்கன்னா காசி. தி காசி தான் சீஃப் ஜட்ஜ். Who was the minister for enforcing Islamic law? யாருன்னு பாத்தீங்கன்னா சதர் அஸ் சுதர். ஓகேங்களா. சதர் அஸ் சுதர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 67th கொஸ்டின் பாருங்க. The empire was divided into several provinces. Provincesனா subas ஓகேன்னு சொல்லுவாங்க. Each suba was under the control of an officer called subadar. சுபதார் தான் வந்து ஒவ்வொரு சுபாவையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. The subas were further divided into district. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கார்ஸ் சொல்றாங்க. சர்க்கார்ஸ் வந்து சப்டிவைட் பண்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பர்கனாஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. எது வந்து பர்கனான்னு சொல்றாங்கன்னா குரூப் ஆஃப் வில்லேஜஸ் இல்லைன்னா கிராமாஸ் தான் வந்து பர்கனா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதான் 71 கொஸ்டின்ஸ். 71 கொஸ்டின் வரைக்கும் இதா இருந்துச்சு. 72nd பாருங்க. The towns and cities were administrated by யாரு பாத்துக்கிட்டான்னா கோர்ட் வால்ஸ் தான் பாத்துப்பாங்க. மெயினா அவங்க வந்து they maintain law and order. ஓகேங்களா. Who introduced the மனசப்தரி system? யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா அக்பர் தான். அதுக்கப்புறமா 74th கொஸ்டின் பாருங்க.
who adopted and refined the system introduced by Sher. யார் பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் யாரு வந்து அதை அடாப்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா ராஜா தோடர்மால் ரெவென்யூ மினிஸ்டர் ஆஃப் அக்பர் அவர் தான் வந்து கொஞ்சம் மாத்தினாரு. 75th கொஸ்டின் பாருங்க. டியூரிங் த ரெயின் ஆஃப் ஷாஜஹான் which system was extended to the Deccan provinces? யார் எந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஜப்தி இல்லனா ஜப்தி சிஸ்டம். ஓகேங்களா. Who was assisted by subordinate officers like a Podar, Kwanungo and the Patwari and the Mukadams? யார் வந்து அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the Amal Guzar or the revenue collector of the district. ஓகேங்களா. Next, 77th பாருங்க. The emperor granted land to scholars, holy men and religious institution. These lands are called as suyurgal, were tax free. Emperor வந்து சில lands வந்து கொடுப்பாங்க religious institutionக்கு scholars-க்கு. அந்த landக்கு பேர் தான் வந்து suyurgal. அது வந்து tax free lands. ஓகேங்களா. 78th question பாருங்க. Akbar tried to include the good principle in all religious and formulated them into a single faith called Din Ilahi. அது அப்படின்னா என்னன்னா divine faith அப்படின்ட்டு அவர் எல்லா பிரின்சிபிளையுமே எடுத்துட்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபெய்த்தா வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதோட அந்த பிரின்சிபிளுக்கு பேர் தான் வந்து தின் இலாஹி. Next, the 79th question பாருங்க. The most prominent monument of Sher's reign was என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஓன் டோம்ப் தான். ஓகேவா. மசூதி அவரே கட்டிக்கிட்டாரு. மோசலிசம் பில்ட் அவரே கட்டிக்கிட்டாரு. எங்கன்னா சசாரம் இன் பீகார். Next, 80th question பாருங்க. The Diwani Khas, Diwani Panch Mahal இதெல்லாம் வந்து pyramidal structure in 5 stories. அதுக்கப்புறமா ரங் மஹால், சலீம் சிஸ்டி தோப், அதுக்கப்புறமா புலந்த் தர்வாசா இதெல்லாம் வந்து யார் எந்த டைம்ல இந்த பில்டிங் எல்லாம் பில்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்பர் காலத்துலதான். சரிங்களா. 81 பாருங்க. The world famous Taj Mahal by the side of the river. எந்த ரிவர் அண்டர் இந்த தாஜ்மஹால் இருக்குன்னா ஜும்னா ரிவர் பக்கத்துல தான் இருக்கு. தாஜ்மஹால் எங்க இருக்கு நமக்கு தெரியும், ஆக்ரால இருக்கு. நெக்ஸ்ட், Dash in Delhi was the residence of the Mughal Empire. Mughal Empireக்கு ரெசிடென்ஸா எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் தான், which is also called as லால் கிலா. ரெட் ஃபோர்ட் வந்து எந்த வருஷத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா 1639ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. யாருன்னா ஷாஜஹான் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. இட் இஸ் a palace for his fortified capital ஷாஜனாபாத். ஓகேங்களா. 84th question பாருங்க. The Red Fort is named for its massive enclosive walls of red sandstone. Red sandstone வச்சு கட்டிருக்கிறதுனால தான் அதுக்கு ரெட் ஃபோர்ட்னு பேர் வந்துச்சு. ஓகேங்களா. இதோட வந்து நம்ம ஹிஸ்டரியில 11th லெசன் முடிக்கிறோம். 11th லெசன் என்ன படிச்சோம்? முகல் எம்பையர். ஓகேங்களா. இந்த லெசன் வந்து இதோட நமக்கு முடியுது. ஆல்மோஸ்ட் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் 12th லெசன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.